அந்த அணியினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து சொல்வதற்காக அருமைக்குரிய தம்பி ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் நாமக்கலில் இருந்து. அவரும் நன்றாக பேசக்கூடியவர், வல்லமையான பேச்சாளர். இந்த அணி பேசுவதையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் என்ற கருத்தோடு, வீட்டுலதான் நமக்கு வாய்ப்பில்லை, அந்த வாய்ப்பெல்லாம் வெளியா வந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு, ஏக்கத்தோடு, தவிப்போடு, இல்லத்தில் இருக்கிற பொழுது எதிர்பார்க்காத வாய்ப்பே இல்லையம்மா என்று ஏங்கி தவித்த உள்ளங்களோடு 2 பேர் அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரை பார்த்தேன். அதுல ஒருத்தர் பார்த்தாரு, ஒருவர் திருமணமானவர். அவரை பார்த்தாலே தெரியுது, இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு அழகான சுருளான கிராப்புக்கு சொந்தக்காரராக ஒரு காலத்துல இருந்தார். இப்ப ஏன் தம்பி இப்படி ஆயிட்டீங்க, என்ன சும்மா இருங்கம்மா, எல்லாம் போட்டு கொடுத்து தடவி இந்த நிலைமைக்கு ஆச்சு அப்படின்ட்டார். ஆனாலும் கூட மனசு வந்து அப்படி இப்படி நிலைத்து நிற்கக்கூடிய மனசாக உற்சாகமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஞ்சய் சொல்றார், அவர் இன்னும் திருமணம் ஆகல, எனக்கு எவன் பொண்ணை கொடுப்பான்னு பாக்குறேன் நான் அப்படின்னு அந்த கோபத்தில் இருக்கார் அவரு. ஆக 2 பேரும் அதுக்கு பொருத்தமானவர்களாக இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப நாம அதை விட உற்சாகமாக இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இதை பத்தி கவலை இல்லை. என்னைக்குமே சண்டை நம்ம வீட்டுல நடந்தாதான் கொடுமை. பக்கத்து வீட்டு ஏய் வாக்கி 1 நிமிஷம் அப்புறம் பேசிக்கோ, எய்த்த வீட்டுல பாருடி ஏகாமரம் எப்படி சண்டை போடுறாருன்னு. என் கணவர் இல்ல, இன்னொருத்தர் வச்சு சொல்றேன், அவர் எப்படி சண்டை போடுறாருன்னு சொல்றேன், இப்ப வந்து பாருடி. ஆக என்ன அருமையா இருக்குடின்னு அதை கேட்பார். வாடி பொண்ட மனைவி போய் அவரை போய் வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அப்படி வருத்தப்படுறார் கணவர்.